ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா பூ இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பூ இல்லைங்க, இதுதாங்க எங்கள் வீட்டு கொழுக்கட்டை. என்னடா பூரணம்னு சொல்லிட்டு பயிரை காட்டுனேன்னு தானே பார்க்குறீங்க? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. எனக்கு கடலப்பருப்பு கிடைக்கல, தீந்து போனதை ரீஸ்டாக் பண்ண மறந்துட்டேன். ஆனால் என் கையில் கிடைச்சது இந்த பயிறு தாங்க. ஸோ அதனால் இந்த பயிரை வச்சு இந்த முறை பூரணம் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். பயிரை நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன். நார்மலாக ஊற விடுறது தான் இது. நீங்கள் வறுத்ததுனால அது உங்களுக்கு முளை கட்டாது. நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் தண்ணி மட்டும் மாற்றிட்டு அதை அப்படியே ஓவனுக்கு மாற்றிட்டேன். நார்மலாக இதை வேக வச்சு எடுப்பாங்க, நான் வேக வைக்கிறதுக்கு பதில் ஓவன் ப்ராசஸாக போயிட்டேன். ஸோ காலையில் தண்ணி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் செட் பண்ணேன். இதை ஆல்ரெடி இன்னொரு பவுல், அந்த பவுலில் உள்ளதெல்லாம் எடுக்க மறந்துட்டேன். இதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணுவேன். 5 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஓட விட்டுவிடுவேன். உண்மையாக சொல்கிறேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தாங்க. நான் வாங்கினதுலே நிறைய கேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ண ஒரே ஒன்றுனா இந்த ஓவன் தான். ரியலி ஒர்த்து. ஓட விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பாதி வேக்காடாக இருக்கும், ஃபுல் வேக்காடாக இருக்காது, பாதி இருக்கும். நான் என்ன செஞ்சேன்னா, இந்த பாதி வேக்காடை லைட்டாக அந்த உள்ற உள்ளது வேகாமல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு எப்படின்னா, அது மொத்தமாக வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் தேங்காய் பல் நான் எடுத்து அதை மிக்சியில் போட்டு எடுத்துக்குவேன். நான் திருகலாம் மாட்டேன். ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். அதையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஊற வச்ச முக்கால் வேக்காடு கடுதுன்னு தெரியுமா, அதையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, மிக்சியில் போட்டு அதையும் ஒரு 2-3 தடவை குறப்பாக விட்டு எடுத்தோம்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். உங்களுக்கு ரொம்ப கொழப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் 1-2 முன்னும் பெருமா நம்ம அரைச்சிருப்போம் தெரியுமா, கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் அரைச்சி இந்த சேமில் நான் 2த்தையுமே எடுத்துக்கிட்டேன். எப்போதும் நம்ம செய்கிற பூர்ணம் ப்ராசஸ் தான். எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்தா போதும். எதனால் இதை வறுக்கிறோம், கொஞ்சமாக பொன்னிறமாக வறுக்கிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பூரணம் உங்களுக்கு சொதப்பாக இதில் உள்ள தண்ணி போய் சொதன்னு ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எப்போதும் போல் இதை நம்ம வறுத்துக்கிறோம். அப்புறம் அச்சு வெல்லம், தேவையான அளவு அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. அச்சு வெல்லத்தை போட்டு நான் என்ன செய்யணுன்னா, டேரெக்டாக போட்டு நான் நசுக்கி போடலை, டேரெக்டாக போட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து விட்டுட்டேன். எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்ததுனால இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஹெவி ஒர்க். அப்புறம் கொஞ்சம் 2 ஏலக்காவை எடுத்து நுணுக்கி வச்சுக்கிட்டேன். இதை கொஞ்சம் பாக ஆகிற வரைக்கும் சிம்மில் போட்டுட்டேன். இப்போ அதில் இந்த ஏலக்காய் தூளை போட்டுடுறேன். ஏலக்காய் தூளை போட்டு கொஞ்சமாக அது பாயில் ஆனால் போதும், ரொம்பலாம் விடணும் அவசியமே இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இது கம்பி பாகத்தில் தான் செய்யணும் அப்படிலாம் நான் பண்ணலை. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய ப்ராசஸ் இது தான். இதில் என்ன செஞ்சேன் அப்படின்னம்னா, நம்முடைய 1-2 அரைச்சி வச்சோம் தெரியுமா பயிறு, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். எடுக்க வரலங்க, அதனால் என் கையை போட்டே நான் எடுத்துட்டேன். எமர்ஜென்சியில் ஒரே ஆளே ஷூட் பண்ணுறதும் அப்புறம் செய்கிறதுமா இருக்கும்போது கஷ்டம். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ண உடனே அது 2மே மெர்ஜ் ஆகிட்டு. ஏன்னா உங்களுக்கு போட்டிருக்க பயிறு கொஞ்சம் 1-2 இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் குழவாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ 2மே ஒன்றோட பின்னர் மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு கட்டி இல்லாமல் மட்டும் ஃபஸ்ட்டு கிண்டிக்கணும். அது மட்டும் தான் ரொம்ப, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட்டி இல்லாமல் கிண்டுறது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல் கட்டியையும் ரிமூவ் பண்ணி எடுத்துறது ஈஸி தான். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பலாம் நேரம் ஆகாது. இன்னொன்று வெந்ததுனால உங்களுக்கு சீக்கிரமாகிடும். இதுவே பச்சையாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம் சுண்டு நான் செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப நெய் நான் விட்டுக்கிட்டேன். நெய் கொஞ்சமாக இருந்துச்சு, ஸோ கொஞ்சமாக நெய். இதில் முக்கியமாக தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை ஆட் பண்ணோன்னு பாருங்களேன், எல்லாமே அப்படி ரொம்ப ட்ரையான ஃபீல் ஆகிட்டு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன், அப்புறம் அடுத்த முறையும் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் நம்ம பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கான சேம் மெத்தடை தான் அடுத்து ஃபாலோ பண்ண போகிறோம்.
இது எல்லாமே கொழுக்கட்டைங்கும்போது நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா, மோதகம் கையால் செய்வீங்க, இல்லை அச்சு வச்சு செய்வீங்க, இல்லைன்னா ஒரு இலைய பூவரசம் இலைய வச்சு செய்வீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நான் ஏன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் வேறு, அவ்வளோதான். அதே மாவு, அதே உப்பு, தண்ணி மட்டும் எப்படின்னா ரொம்ப பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கொழுக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. எல்லோரும் எப்போ செய்யணும்னா, எல்லோரும் கடலப்பருப்பு வச்சு செய்வீங்க. நான் வந்து பயிறு வச்சு செஞ்சேன். மற்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். அதில் வந்து நான் வந்து எதுக்காக இந்த வந்து கலராக யூஸ் பண்ணுறேன் பூ அப்படின்னா, என் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இருந்ததுன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக, கொஞ்சம் ட்ரெண்டியாக மாற்றணும் அப்படிங்கிற பிளான்னால தான் நான் இதை கொஞ்சம் செஞ்சேன். உண்மையாக சொல்கிறேன், இது கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி கையை போட்டு பிசைஞ்சது உண்மையாக கையெல்லாம் சூட ஆரம்பிச்சிச்சு. நம்ம அந்த லட்டுலாம் பிடிக்கும்போது கை அப்படியே சுருன்னு ஏறும். அது மூளை வரைக்கும் ஏறும் அந்த சூடு. அதெல்லாம் முன்ன காலத்தில் செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போலாம் நம்ம எங்கே கடையில் வாங்கிலாம் சாப்பிட்றோம். அதனால் நமக்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான் எப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாலும் கை பொறுக்கிற சூட்டோடு போட்டு பிசையும் போது அந்த சூடு போய் பட்டு தலை வரைக்கும் ஏறுங்க அந்த சூடு. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4-5 ரவுண்டு ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் கரண்டியை போட்டே கிண்டுவேன் பொறுமையாக. இது கையில் பட்டுடுச்சுன்னா செம்ம சூடாக இருக்கும். ஏன்னா கொதிக்க கொதிக்க நான் ஊற்றுறது. இதில் வந்து சில பேர் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க. இது வந்து ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. ரொம்ப தண்ணிலாம் விட தேவை கிடையாது. நான் பால் பிடிக்கிற அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் கையெல்லாம் செவந்து போயிட்டு. அப்புறமா லைட்டாக எசன்ஸ். இது எதுக்காகனா கலருக்காக. ஃப்ளவர்னாலே உங்களுக்கு வந்து கலர் இருக்கணும். பட் ஆனால் நான் ரோஸ் கலர் யூஸ் பண்ணேன். ஏன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பயிறு. ஸோ ஆக்சுவலாக அந்த பயிரோட கலர் வந்து க்ரீன் தான். ஸோ அதனால் நான் க்ரீன் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லைன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற கலர் ரோஸ் கலர் தான். லைட் கலராக உங்களுக்கு இருந்தால் போதும். ரொம்பலாம் அதிகமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு அந்த பூரணம் ரெடி. இப்போ நான் ஷீட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோல்டில் தான் செய்ய போகிறேன். அந்த மோல்டு யாராவது பார்த்துருக்கீங்கன்னா என்ன மோல்டுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த மோல்டோட பேர் வந்து மூன் கேக் மோல்டு. அதில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஃப்ளவர் மெத்தடில். இந்த மாதிரி உருட்டிட்டு அதை வந்து ஷீட்டாக நான் என்ன செஞ்சுக்கணும்னா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும். இன்னொன்று வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து எடுத்து மாவை கையால் உருட்டணுங்கிற அவசியமே இல்லை. அதை எடுத்து உதறுனா கரெக்டாக வந்துடும். அது ஈவனாக உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். மாவுடைய ஷேப் ஒழுங்காக இருக்கும். இதில் நான் என்ன செய்யலைன்னா உருட்டி உள்ள பூரணத்தை வச்சுட்டு, இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கான அழகான மோல்டு ஒன்று வந்துடுங்க. அதுதான் ஃப்ளவர் மோல்டு. லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கையில் எடுத்துக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கேக் மோல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 70 ருப்பீஸா சம்திங் வாங்கினேன். நான் இது ஆன்லைனில் வாங்கினது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. இதை இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அது என்னென்னா, சின்னதாக பிடிக்காம அந்த வட்டத்தை நம்ம நார்மலாக எப்போதும் கொழுக்கட்டை செய்கிறோம் தெரியுமா, அந்த ஷேப்புக்கு நான் பிடிச்சிட்டேன். இதை வந்து 2 பங்காக பெருசானதுனால இந்த மோல்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் சிரமமாக போயிட்டு. ஸோ எப்போவுமே செய்யும்போது சின்ன சைஸில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு டைமும் ஈஸியாக சேவ் ஆகுதுங்க. நிறைய டைம் எனக்கு இதில் சேவ் ஆச்சு. இல்லைனா கையாலையோ இல்லை இலைய பறிச்சுட்டு வந்து இலைய கழுவிட்டு இலையில வச்சு மடித்து, இது எனக்கு அந்த அளவுக்குலாம் வேலை இல்லைங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னொன்று பார்க்க வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளவர் வந்திருக்குன்னு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் இட்லி குண்டானில் அவிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். சாப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், என் சின்ன குட்டிக்கு அவளுக்கே தெரியாமல் நான் ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எண்டில். அவள் அவ்வளோ ஹாப்பி அதை சாப்பிடும்போது. இந்த மாதிரி தான் இருக்கும் கலர். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான கலர் கொடுக்கும். பாருங்கள் இட்லி பானைக்குள்ளே பட்டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாங்கள். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த பேல் க்ரீன் அதை அது உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ அழகான கலர் தருது. அங்கே பாருங்கள் என் பொண்ணு. இதேமாரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.